அன்பானவர்களே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு கதை சொல்லலான்னு வந்திருக்கேன். ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் தன்னுடைய கல்வி இத முடிச்சுட்டு ஆசீர்வாதம் வாங்குறான். அப்ப குரு சொல்றாரு, "இவ்வளோ நாள் நீ உள்ள இருந்து நல்ல பழக்கவழக்கங்கள், வழிமுறைகள்லாம் நீ நல்லா கத்துக்கிட்ட. இனி நீ வெளி உலகத்த பார்க்கணும். ஸோ உனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் அமையட்டும். கடவுள் உனக்கு துணை வரட்டும்" அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார். உடனே சீடன் ஆசீர்வாதத்த வாங்கின பிறகு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டு இருந்தாப்புல. "என்னப்பா இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? குருவே, நீங்க எனக்கு எல்லாமே கத்துக் குடுத்துட்டீங்க. ஆனா கடைசில ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? கடவுள் உன்னை காப்பாற்றட்டும் அப்டின்னீங்க. சரி, அந்த கடவுள் யாருன்னு நீங்க சொல்லல. அவர் எங்க இருக்காரு? என்ன செய்துட்டு இருக்காரு? ஒண்ணுமே சொல்லலையே" அப்படின்னு கேட்கறான். "ஓ! உனக்கு கடவுள காட்டணுமா? சரி, அந்த அறையில ஒரு பெரிய மூட்டை மாரி வச்சிருக்கேன். அத நீ எடுத்துட்டு வா." மறுபேச்சே பேசல. எடுத்துட்டு வந்தாச்சு. இத கொண்டு போயி நம்ம பக்கத்து கிராமத்துல இருக்கிற இன்னொரு குருவோட பேர சொல்லி, "நீ அவர்ட்ட கொண்டு போய் குடுத்துறணும். குடுத்துட்டு நாளைக்கே நீ திரும்பி வரணும்" அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுத்த மூட்டைய எடுத்துட்டு அந்த பையன் நடந்து போறான். "உனக்கு வழியில சாப்பிடுறதுக்கு இதையும் எடுத்துட்டு போ" சொல்லி இன்னொரு சின்ன மூட்டையும் குடுக்குறான். அதையும் எடுத்துட்டு அந்த பையன் கிளம்புறான். ஊர் கோடியில ஒரு கூட்டம் நின்னுட்டு இருக்கு. அவனுக்கு எல்லாமே புதுசா இருந்தது. என்ன இத்தனை மனிதர்கள் ஒரே இடத்துல சூழ்ந்து நின்னுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை எட்டி பார்க்கறான். அப்போ அங்க மூலிகைகள், அதாவது பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வித்துக்கிட்டு அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்துட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான். ஒவ்வொருத்தர் கையிலையும் இது சளிக்கு என்னென்ன நோய்க்கு என்ன மாதிரியான பச்சிலைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கால வழக்கம். அது இன்னமும் தொடருது. அந்த மாதிரி சில பச்சிலைகளை கொடுத்த உடனே இந்த பையன்ட்டையும், "இந்தப்பா நீ வச்சுக்கோ. ஏதாவது விஷக்கடி கடிச்சதுன்னா பயன்படுத்திக்கலாம்" அப்படின்னு சொன்ன உடனே அவன் தன்னுடைய கை நிறைய அந்த பச்சிலையை வாங்கி இன்னொரு துணியில முடிச்சு பாதுகாப்பா வச்சுட்டு அதை அப்படியே நடந்து போறான். அதாவது சாயந்தரம் நேரம் ஆனோடனே இருட்டிடுச்சு. சத்திரம் ஒண்ணு இருக்கும். பொதுமக்கள் எல்லாருமே தங்குற இடம் தான் சத்திரம்னு சொல்லுவாங்க. அங்க போய் இந்த பையன் உட்கார்ந்த உடனே ஒரு குழந்தை ரொம்ப வீறிட்டு அழுக ஆரம்பிக்குது. அந்த அம்மாவும் என்ன சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டேங்குது அந்த குழந்தை. அப்போ இவனுக்கு என்னன்னே புரியல. "ஏம்மா இந்த குழந்தை இப்படி அழுகுது?" அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, "பசியில ரொம்ப அழுகுதுப்பா." தான் கிட்ட இருந்த கொஞ்சம் சாப்பாடை எடுத்து அந்த குழந்தைக்கும் கொடுத்து அந்த அம்மாவுக்கும் கொடுத்துறான். உடனே அந்த குழந்தை பசி ஆறிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொல்றாங்க, "சரி, நான் இப்படியே வழிநடையா போயிடுறேன். இருட்டுறதுக்குள்ளேயே என்னுடைய கிராமத்துக்கு போயிடுறேன்னு" சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஜானு பாகுவா நல்லா வாட்ட சாட்டமா ஒருத்தர் வர்றாரு. இவர் யாரா இருக்கும் அப்படின்னு அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கான் அந்த பையன். "ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க?" அப்படி கேட்ட உடனே, "நான் அரண்மனைக்கு போகணும்பா. நான் அங்க ஒரு படை வீரனா இருக்கேன். அங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கேன். இருட்டிருச்சு, நாளைக்கு காலையில தான் போகணும். அதனால இங்க இந்த சத்திரத்துல படுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். இந்த பையனுக்கு தூக்கமே வரல. திடீர்னு அந்த படை வீரன் கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. "என்னடா இவர் என்ன கை கால்லாம் உதறாரே" அப்படி சொல்லிட்டு அதாவது விளக்கு வெளிச்சத்துல இப்படி பார்க்கறான். பார்த்தா அவன் தலைக்கு மேல சரசரன்னு பாம்பு போகுது. பார்த்த உடனே இவனுக்கு பயமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு புரியல முதல்ல. எதனால இவர் இப்படி பண்றாரு? அதுக்கும் பாம்புக்கு என்ன சம்பந்தம்? கொஞ்ச நேரம் அவனுக்கு புரியவே இல்ல. அப்புறம், "ஐயா, ஐயா, ஐயா, என்னாச்சியா என்னாச்சியான்னு" கேட்குறான். அவர் மூச்சு பேச்சு இல்ல. வாயிலிருந்து கொஞ்சம் நுரை வர ஆரம்பிச்ச உடனே இவனுக்கு டக்குன்னு அந்த மூலிகை மருந்து கொடுத்தார் இல்லையா, அது ஞாபகம் வந்தது. இந்த பச்சிலையை நம்ம அவர் சொன்ன முறைப்படி செய்து பார்ப்போமா அப்படின்னு அவன் மனசுக்கு தோடின உடனே டக்குன்னு எடுத்து பச்சிலை விற்கிறவர் என்ன விளக்கம் கொடுத்தாரோ அதன்படி அவருடைய வாயில நல்ல கசக்கி பிழிஞ்சு அது சொன்ன முறையில விட்டாப்புல. கொஞ்ச நேரத்துல அந்த இதெல்லாம் நின்று ஆசுவாசமாயி நல்லா எழுந்து கொஞ்சம் உட்கார்ந்த உடனே என்ன குடுக்கணுமோ அதையும் இந்த பையன் குடுத்தான். "அப்பாடா, நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா. உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. கடவுள் உனக்கு அருள் புரியட்டும்." அப்பதான் நினைக்கிறேன், அந்த அம்மாவும் கடவுள் துணை இருக்கட்டும்னாங்க. இவரும் அதையே சொல்றாரே அப்படின்னு யோசிச்சுட்டு நடு இரவு ஆயிடுச்சு. சரி, தூங்கிட்டு மறுநாள் காலையில எந்திரிக்கிறாங்க. அடுத்த ஊருக்கு போகணும் இல்லையா? அப்போ ஒரு ஆறு குறுக்க இருக்கு. அந்த ஆற கடக்கணும். ஆனா இந்த பையன் கொஞ்சம் சின்ன பையன். தண்ணி நிறைய போற மாரி இருந்தது. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. படை வீரன் பின்னாடி "என்னப்பா, அக்கறைக்கு போகணுமா?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆமாங்க ஐயா" அப்படின்ன உடனே இவன் தன்னுடைய தோள் மேல அந்த பையனை உட்காத்தி வச்சு அப்படியே நடந்து போய் அதாவது தண்ணியிலேயே போய் அந்த பையனை கொண்டு போய் அக்கறையில விட்டுட்டு, "சரிப்பா, இனிமே நீ பத்திரமா போ. கடவுள் உனக்கு துணை இருக்கட்டும்" அப்படி சொல்லிட்டே போறாப்புல. என்ன எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா அவனுக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. மறுநாள் போய் அவருடைய தலைமை குரு என்ன சொன்னாரோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த வெள்ளம்லாம் வடிஞ்ச பிறகு திருப்பி அந்த பையன் நடந்து வரான். ஆத்த கடந்து இந்த தன்னுடைய குருட்டே வந்துடுறான். "குருவே, நீங்க சொன்ன வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். இப்போ என்னப்பா இப்போ?" அப்படின்னு. "நான் இந்த ஊருக்கு போயிட்டு வந்தோடனே கடவுள் வந்துருவாரா?" அப்படின்னு. உடனே குரு சிரிக்கிறார். "அது இல்லப்பா, நீ போனி இல்ல இங்க இருந்து, அந்த போன விவரங்கள் எல்லாம் சொல்லு" அப்படிங்கிறார்.
இந்த ஊர் கோடியில ஒரு பச்சிலை வித்துட்டு இருந்தாரு. அவரு எனக்கு கொஞ்சம் பச்சிலை குடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் மண்டபத்துல ஒரு குழந்தையும், அம்மாவும் பசியால இருந்தாங்க. அவங்களுக்கு நான் சாப்பாடு குடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த படை வீரர் அரண்மனையில வேலை பார்க்குற ஒரு படை வீரருக்கு பாம்பு கடிச்சிருச்சு. நான் அந்த பச்சிலைய வச்சு அவருடைய உயிர காப்பாத்தினேன். அவரு என் ஆத்து தண்ணீல மூழ்காம என்னை கொண்டு போய் அக்கறையில சேர்த்தாரு. அதுக்கப்புறம் குருகிட்ட குடுத்துட்டு நான் மிச்ச வேலைய முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்ப சொல்றேன் கேளு. அதாவது நீ முதல்ல இங்கேருந்து போன உடனே உனக்கு பச்சிலை குடுத்தாருல, சமயத்துல உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை உனக்கு கத்து கொடுத்தாரு. அவர் அப்போ கடவுள். அடுத்ததா நீ அந்த அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கும் பசியால துடிக்கும் போது அந்த ஒரு வேளை உணவு கொடுத்து அவங்களுடைய பசியாற்றினாய். அப்போ நீ அவங்களுக்கு கடவுள். அதே மாதிரி அந்த படை வீரன் பாம்பு கடியால அவதிப்படும் போது நீ அவர் கொடுத்த பச்சிலை மருந்தை எடுத்து அவர் வாயில விட்ட பாத்தியா? அப்போ அவருக்கு நீ கடவுள். அந்த படை வீரன் உன்னை அக்கறையில கொண்டு போய் பத்திரமா சேர்த்து விட்டார் இல்லையா? அப்போ அவர் உனக்கு கடவுள். இப்படிதான் நம்ம வாழ்க்கையில தெய்வம் மனுஷ ரூபேண அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வம்னா உடனே நம்மளுக்கு அந்த ஆயுதங்கள் இதெல்லாம் வச்சுட்டு அது அந்த மாதிரி கிடையாது. கண்ணால பாக்குற அந்த எந்த ரூப மனித வடிவமோ அந்த வடிவத்துல ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொருவரையும் கூட அப்படின்னு கூட சொல்லலாம் காப்பாற்றுகின்ற அந்த சமயம் எல்லாருமே கடவுள். அப்பதான் இந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. ஓஹோ அப்படியா, அப்பனா குருவே எல்லாரும் கடவுள் எங்கே கடவுள் எங்கேன்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உதவி செய்யறவங்க தான் கடவுள், அப்படித்தானே? சரியா புரிஞ்சுக்கிட்டப்பா. நாம துன்பத்துல இருக்கும் போதோ இல்ல அபாயத்துல இருக்கும் போதோ நம்மளை யாரெல்லாம் காப்பாற்றுகிறார்களோ, யாரெல்லாம் நமக்கு வழிகாட்டியா இருக்காங்களோ, யாரெல்லாம் நம்முடைய துன்பத்தை துடைக்கிறார்களோ அவர்கள்தான் நமக்கெல்லாம் கடவுள். அதேபோல் நீ யாருக்காக உதவி செய்கிறாயோ, யாருடைய துன்பத்தை துயரத்தை தாங்கி நீ எதிர்கொண்டு அவர்களுக்கு உதவி செய்யும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியிலே கடவுளை அவங்க பாக்குறாங்க. இப்படிதான் கடவுள் எங்க நம்ம தேடுறதை விட நம்ம மனசுக்குள்ள கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படி சமயத்துல கிடைக்கக்கூடிய உதவியும் ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய அரவணைப்பு மட்டுமே கடவுள் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது. என்னங்க, கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி வரையும் கதையை கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இன்னொரு கதை பகுதியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.